ஏய் என்ன பூரி ரெட் கலராக இருக்கு? என்ன கையில் தடிபட்டுருச்சா? ஆமாம், ரத்தத்தில் தான் போடுறேன். ஓ உங்கள் ரத்தத்தையே ரத்தத்தையே பாலாக்கி தயிராக்கி மோராக்கி சமைச்சிட்டு இருக்கேன். இந்த என்னோட தீர்ந்து வச்சு அடுத்து உங்களோட தான் எடுக்க போகிறேன். அடி பாவி. அப்புறம் என் ரத்தத்தை மட்டும்தான் உறிஞ்சிக்கணுமா? உங்கள் ரத்தம்லாம் இருந்தாலும் செய்கிற நீங்கள் தானே ரத்தத்தை கொடுக்கணும். சாப்பிட்ற நாங்கள் ஏன் கொடுக்கணும்? அப்புறம் என்ன சாப்பாடு? இது வந்து பீட்ரூட் பூரி. இன்னைக்கு தானே நீ நம்பலாமா? பீட்ரூட் பூரி தான் கேட்டுல. இல்லை நம்பி சாப்பிடலாமான்னு கேட்டேன். சர்ச்சை என்ன தெரியுமா? வா என்னம்மா ரெட் கலர்ல பூரி இருக்கு, இதெல்லாம் எப்பவுமே இருக்குமா இல்ல நீ இப்பதான் செய்யறியாமா? இல்ல உனக்கு தெரியுமா? அவனுக்கு நீ திடீர்னு ப்ளூ கலர்ல கொடுத்தாலும் சாப்பிடுவான், எல்லோ கலர்ல கொடுத்தாலும் சாப்பிடுவான். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசாலா. அது எல்லோ கலர்ல இருக்கு. ஏய் அது கரெக்டான கலர்ல தான் இருக்கு. அப்படியா? அப்படி நம்பி சாப்பிடலாம்ல. சாப்பிடலாம். அது வேற பார்த்தா வேற ரெட் கலர் இருக்கு. ஸ்நாக்ஸ் கொண்டு கிரேப்ஸ். அது என்ன கிரீன் கலர்ல இருக்கு? என்னடா சாப்பிடலாமான்னு கேக்குற? என்ன உனக்கு என்ன பாயசம் வச்சு கொடுத்துருவேன் உங்களோட கோவத்துல? சொல்ல முடியாது. பாயசம் போட்டினா யாரு உன்னை நம்ப முடியுமா? பாயசம் போட்டு நான் என்ன பண்றது? சரி சாப்பிடு, நீ சாப்பிடு. அடி பாவி, எப்படி ஒரு டகாட்டி பத்தியா நீ என்னைய ஃபர்ஸ்ட் சாப்பிட வச்சு நான் இருந்தா அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு பாக்குற. இல்லாட்டி எவ்வளவு அழகா லட்டு மாதிரி வந்துட்டு இருக்கு பாரு. ஓ லட்டு உங்க ஊர்ல இப்படிதான் இருக்குமா? காட்டு பூரி நல்லா காட்டு. லட்டு இப்படிதான். அது முதல்ல பூரின்னு நீ முதல்ல காட்டு, அப்புறமாட்டி நான் அதை காட்டுறேன். கரெக்டா நீ வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி வந்துருச்சு பூரி. பாரு இங்க பாரு, தட்டுல பாரு எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. அங்க பாரு இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? நல்ல எண்ணத்துல வீடியோ எடுக்கணும். வீடியோலாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பூரி நல்லாவே வந்ததுங்க. யாரோ பில்லி சுனியை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். முழுசா இரு எடுத்துட்டு பேசுறேன். டேய் நல்லா இருக்கா? நாளைக்கு உருளைக்கிழங்கு முழுசா தரேன், நீயே சமைச்சுக்கோ.